மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் பார்த்தா தவறான உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இதுவும் ஒரு காயினோட இன்னொரு பக்கம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா என்னன்னு சொன்னால், அந்த ஆட்டிடியூடை காமிக்கிறது. அவங்க வந்துட்டு யாருக்காவது நல்லது செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் பீங் ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும், யார்கிட்டையாவது ஒரு தேவையில்லாமல் போய் வாக்குறுதியை கொடுப்பாங்க. நான் இந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன், அது மாதிரி உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் இதில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் வந்து கிளியர் பண்ணுறேன், அப்படி எதையா சொல்லி இவங்களே வந்துட்டு அவங்க லைஃப்பில் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. மற்றபடி கெடுதல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்து அது கடைசியில் என்னன்னு சொன்னால், இவங்களுடைய லைஃப்பை, இவங்களுடைய ஃபேமிலி ஜோனை, இவங்களுடைய கேரியர் க்ரோத்தை அது வந்து தடுத்துக்கிட்டு இருக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக நேரத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக நம்ம பணத்தை செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் செலவு பண்ணிவிட்டு கடனாளி ஆவாங்க. நம்ம வந்து கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் என்னைய வந்து ஆஃபீஸில் வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நம்முடைய ஐ கான்டாக்ட் முதல்ல ஒழுங்காக இருக்கணும். நம்முடைய ஐ கான்டாக்ட், இளைஞர்களே நீங்கள் நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, மனதிலே உறுதி வரும்போது அந்த நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வையெல்லாம் வரும். ஐ கான்டாக்ட் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம ஆராவை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும். நம்முடைய உள்ளுணர்வு பலமாகணும். அப்படி உள்ளுணர்வு பலமாகும்போது தேவையில்லாத பொய்யான வாக்குறுதிகள்லாம் தேவையில்லை. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய நல்ல நட்பு நமக்கு வளர்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்ல நட்பு, ஆரோக்கியமான நட்பு வராது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கூடுமான வரையில் நம்ம வந்து மைண்டை ஸ்டில்லாக்கணும். அந்த ஸ்டில்னஸில் ஒரு சைலன்ஸ் வரும். அந்த சைலன்ஸில் நமக்கு வந்துட்டு நம்மளுடைய உள்ளுணர்வு மாஸ்டராக இருந்து நம்மளை கைட் பண்ணும். நம்ம பிரெயினில் வந்துட்டு எல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்பு பண்ணலாம், ஒரு பணம் வந்துச்சுன்னா அதை எப்படி சேவ் பண்ணலாம், ஒரு உறவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நல்ல முறையில் கொண்டு போகலாம், உடல் ஆரோக்கியத்தை எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் அப்படின்லாம் நம்முடைய உள்ளுணர்வே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி நம்ம வந்துட்டு உள்ளுணர்வை நம்ம பக்குவப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளுணர்வு ஒளிமிகுந்ததாக மாற வேண்டும். இருள் நெருங்காத அளவுக்கு பண்ணணும். நம்மளா போயிட்டு சந்தோஷம் போயிட்டு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸை விட்டு நேராக வந்து பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், பாடியை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் பக்கத்தில் வந்து உட்காந்தா பார்த்து சிரிப்பாங்க, அவங்கக்கிட்ட இது பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாகி அவங்க வீட்டுக்கு இவங்க போகிறது, இவங்க வீட்டுக்கு அவங்க வர்றது. டக்குன்னு அவர் கடன் கேட்பார். இவர் யாருமே நமக்கு ஃப்ரெண்டு இல்லையே, இந்த ஆள் தான் இப்போ ஃப்ரெண்டாக இருக்கார், அதனால அந்த ஆளுக்கு நம்ம கடனை கொடுப்போம், இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும், நீங்கள் வந்துட்டு தயவுசெய்து இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இப்படிம்பார். அதனால நம்ம வந்துட்டு எப்படி என்ன செய்கிறோம், இந்த செயலுக்கு விளைவு என்ன, ஃப்யூச்சர் ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம தேர்ந்த அறிவோடு இல்லாமல் நிறைய பார்க்குறதால, நான் இதை புத்தகத்தில் படிச்சுட்டு சொல்லலை, நிறைய பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரு பெரிய இந்தியா ஃபுல்லாக அவருக்கு நல்ல ஃபேம், அவர் வந்து என்னுடைய நண்பருடைய மகளிடத்தில் நட்பு பாராட்டி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி தவறான ஆட்டிடியூடை வெளிப்படுத்த நினைக்கிறார். தவறான ஒரு வழிகாட்டுதலை அந்த பொண்ணு கொண்டு போக பார்க்குறாரு. அதனால் இந்த மாதிரி இந்த புது நட்பு இதெல்லாம் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம நட்பை வந்துட்டு நல்ல சில மரங்கள் வளர்கிறதுக்கு 4 வருஷம் கூட ஆனால் கூட அந்த சீட் தெரியாது. பெரிய வானலாவிய மரமாக வரக்கூடியது இருக்குது. ஃபாரின்லலாம் நிறைய இருக்குது. ரோஸ் வுட்டை விட ரொம்ப காஸ்ட்லியான வுட்டெல்லாம் இருக்குது. அது மாதிரி இது பூமிக்குள்ளேயே அந்த வேர் உள்ளே போய்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்காக. அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹைட் வரும்னா, ஒரு நாளைக்கு 12 அடி வரும். 10 அடி 12 அடி ஒவ்வொரு நாளும் வளரும். க்ளவுட்ஸை போய் தொடர மாதிரி போகும். ஏன்னா அதுக்கு புயல் எது வந்தாலும் நூற்றாண்டுகள் ஆனாலும் எதுவும் ஆகாது. அந்த மாதிரி நம்முடைய நட்பு ஆகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வைரம் பாஞ்ச மரம் மாதிரி மாறணும். உள்ளுக்குள்ளே சாலிடாக ஆகணும். நம்ம சாலிட்யூடு என்பது அடிக்கடி நம்ம வந்து தனிமையில் இருந்து, தியானத்தில் இருந்து,
அவன் மௌனத்தில் இருந்து பிரத்தை வாட்ச் பண்ணி இல்லை ஏதாவது சாண்டிங் பண்ணி மைண்டை வந்து குவைட்டனிங் பண்ண தெரியணும், காம் ஸ்டேஜில் இருக்க தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பக்குவமான நிலையில் வரக்கூடிய நட்பு என்பது அவர்களும் பக்குவமானவர்களாக பக்குவிகளாக இருப்பார்கள். அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நட்பு வந்து பெரிய வளர்ச்சி கொடுக்கும். திடீர்னு ரோட்டில் பார்க்குறது, திடீர்னு மறுநாளே அண்ணான்றது தம்பின்றது, அதெல்லாம் அந்த நட்பெல்லாம் ஒன்றுமே உதவாது. அது பின்னாடி இந்த திருக்குறள் முனுசாமி சொல்லுவாங்க, நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு பழமை. நிறைய அதிகாரம் திருக்குறளில் இருக்கிறதுலே ஜாஸ்தி எது கொடுத்துருக்காருன்னா நட்பை பற்றி தான் கொடுத்துருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான். அதில் அவர் என்ன சொல்வார், சிம்பிளாக எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்வார். அவர் திருக்குறளே கரைச்சி குடித்தவர். வேதாத்ரி மகர்ஷி அவர்களை பார்க்க வரும்போது நானும் மீட் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ அவர் சொல்வார், காலையில் பழகிட்டு சாயந்தரம் வந்து நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் மக்கா நாள் அடுத்த நாள் உங்கள் உயிரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பான் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அது நட்புன்றது டீப் ரூட்டடாக போகணும். அது பல வருடங்கள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உயிர் தொடர்பு என்பது ஏற்படும். ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக வரதெல்லாம் எப்போ அது வந்து காணான்னு போகும்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த சோல்மேட்ஸ் நமக்கு வந்து இருப்பாங்க சிலர். அது நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ண 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 அவங்கள பிரபஞ்சம் நமக்கு அறிமுகப்படுத்தும். அந்த மாதிரி இதுதான் வந்து உண்மையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். அந்த நல்ல நட்பு வந்துட்டு பெரிய இது ஒரு கத்தி மாதிரி. அது இந்த கத்தியை வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றுற அதே கத்தியால் ஒரு இதை வந்துட்டு ஒரு உயிரை கொல்லவும் முடியும். நெருப்பு வந்து உணவை உருவாக்க முடியும், அதே நெருப்பால் அந்த வீட்டே அழிக்கவும் முடியும். அதனால் நாம் வந்துட்டு நல்ல மாதிரி சுத்த அக்னி நமக்குள்ளே வரணும். இந்த சுத்த அக்னி வருவதற்கு நம்ம அதிகாலையில் எழுந்து கொஞ்சம் சூரியனெல்லாம் பார்த்து பயிற்சி பண்ணணும். அப்போ நல்ல எனர்ஜி நம்ம உடம்புல இறங்கும். நல்ல எனர்ஜி இறங்கி நம்ம ஆட்டிடியூடை வந்து தன்னால் அது வெளிப்படும். கிராஸ் க்ரோஸ் இட் செல்ஃப்ன்ற மாதிரி நம்மளாக காமிச்சிக்கூடாது. எதையாவது நம்ம நல்ல இதுவாக இருக்கா மாதிரி நல்ல மாதிரி பண்பு நமக்கு வந்துட்டா மாதிரி அப்படிலாம் காட்டிக்கொள்ளக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு சாலிட்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்திரு, ராமலிங்க சாமி சொன்ன மாதிரி பசித்திரு விழித்திரு அப்படி சொல்கிற மாதிரி நம்ம வந்து தனிமையிலிருந்து பழகி நல்லா பக்குவமாகிட்டு அப்புறம் வெளியே வரும்போது நல்ல நட்புகள் நம்ம தேடி வரும். நம்மளாக ஆட்டிடியூட் எதுவும் காட்டக்கூடாது. அது தன்னால் அது நல்ல ஆட்டிடியூட் தன்னால் வெளிப்படணும். அன்பும் கருணையுமா மாறுவோம். கிராட்டிடியூட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட். நம்மக்கிட்ட இருந்து அந்த நன்றி பெருக்கு வரணும். பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நிலம் நீர் நெருப்பு காற்றுக்கு நன்றி சொல்லணும். அந்த நன்றி பெருக்கு நம்மக்கிட்ட வெளிப்படும் போது பிரபஞ்சம் நல்ல நட்பை நமக்கு உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.